வெல்கம் டு நோட் கிளாஸ். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சிலம்பஸ் சேஞ்சு வீடியோ நான் காலையில் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தமிழ் பார்த்திங்கன்னா 100க்கு 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இலக்கணத்தை ஃபுல் ஃபோக்கஸாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும். ஸோ அழகு 1லேருந்து அழகு 6 வரையும் உங்களுக்கு இலக்கணம் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ நீங்கள் அதில் கிளியராக இருந்தீங்கன்னாவே உங்களால் 90+ கொஸ்டின்ஸ் வந்து போட முடியும். ஸோ வந்து நம்ம வந்து நாளையிலேருந்து வந்து ஃப்ரீ தமிழ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்ட்டு உங்களுக்கு என்ன கொண்டு போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அழகு 1 இலக்கணம் டாபிக் தான் எடுக்கலான் இருக்கேன். ஏன்னா நம்ம தமிழ் கொடுத்துருக்க சிலம்பஸ் வைஸ்லேயே இலக்கணத்துலேருந்து தான் 25 கொஸ்டின் அதிகமாக வந்து கேட்குறனால இந்த டாபிக் வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணலான் இருக்கேன். ஸோ தமிழ் இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எழுத்துலேருந்து மொத்தம் 9 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக, அதுக்கடுத்து சேர்த்து எழுதுக, அடுத்து சந்திப்பிழை நீக்குதல், அதுக்கடுத்து குறில் நேரில் வேறுபாடு, மைமொழி பிழை நீக்குதல், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இனவெழுத்துக்களை அறிதல், அடுத்து சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், இந்த மாதிரி 9 சப்டாபிக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அழகு 1லேயே சொல்லுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 9 டாபிக் கொடுத்துருக்காங்க, அதாவது சொல்லதிகாரத்துலேருந்து. ஸோ வந்து வேர் சொல் அறிதல். ஸோ வேர் சொல்லிலிருந்து வினை முற்று, வினை எச்சம், வினையாளனையும் பெயரை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதை சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெயர் சொல், வினை சொல், அதுக்கடுத்து இரு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல், அதுக்கடுத்து பெயரெச்சம் அறிதல், அதுக்கடுத்து அயர் சொல் நீக்குதல், தமிழ் சொல்லுக்கு எதிரான எதிர் சொல் கண்டுபிடிக்கணும், அடுத்து எழுத்து பிழைகளை கண்டறிதல். ஸோ இந்த எழுத்து பிழை கண்டறிதல் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு எழுத்துலையும் கொடுத்துருக்காங்க, சொல்லுலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இப்போ நம்மளுக்கு இலக்கணத்துலேருந்து மொத்தம் 18 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 18 டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 25 கொஸ்டின் வந்து கேட்குறதா சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு கிளியராக டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. இனிமேல் நம்மளோட நெக்ஸ்ட்டு பிளான் என்னவாக இருக்கணும்னா எந்த புக்கில் இருந்து படிக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சிலம்பஸை பேஸ் பண்ணி ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி, நியூ புக்காக இருந்தாலும் சரி, அந்த கண்டென்ட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்மளுக்கு ஓல்டு புக்குனாலும் நீங்கள் படிக்கணும், நியூ புக்குனாலும் படிக்கணும். ஸோ யாராவது நியூ புக் மட்டும் படிங்க அப்படி போதும் அப்படின்னாங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு சிலம்பஸ் வந்து கிளியராக சிலம்பஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து நியூ புக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை எங்கேயுமே. ஸோ 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லியிருக்காங்க, அழகு 7க்கு மட்டும்தான் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அழகு 1லேருந்து அழகு 6 வரையும் வந்து உங்களுக்கு சிலம்பஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறனால நீங்கள் ஓல்டு புக்லேயும் படிச்சுக்கோங்க, நியூ புக்லேயும் படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ புக்கும் ஓல்டு புக்கும் மெர்ச் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து கொடுப்பேன். இப்போ ஆனால் இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக மட்டும் உங்களுக்கு நியூ புக்கு தனியாகவும் ஓல்டு புக்கு தனியாகவும் நான் கொடுப்பேன். அது ரெண்டையும் மட்டும் உங்களுக்கு தனித்தனி கண்டென்ட்டாக நான் கொடுப்பேன். மற்ற எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு மெர்ச் பண்ணி தான் நான் கொடுப்பேன். சரியா? இப்போ நாளைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பிரித்து எழுதுகங்கிற டாபிக் பார்ப்போம். ஸோ இந்த பிரித்து எழுதுகளில் நியூ புக்கில் இருந்து மட்டும் 1லேருந்து 300 டாபிக், அதாவது 300 பிரித்து எழுதுக வந்து இருக்குது. நியூ புக் பேஸ் பண்ணி 6th to 12th வரையும் நியூ புக் பேஸ் பண்ணி 1லேருந்து 300 பிரித்தெழுதுக இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 50 பிரித்தெழுதுக அப்படிங்கிற பேஸில் நீங்கள் படிச்சிங்கன்னா 6 நாளில் வந்து இந்த 300 பிரித்தெழுதுகளை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ வந்து நான் உங்களுக்கு சிலம்பஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து கொண்டு போவேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிலம்பஸ் யாரும் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் எடுக்கலைன்னா கம்பல்சரி சிலம்பஸ் எல்லோரும் கையில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நோட் வாங்கிக்கோங்க புதுசாக தமிழுக்குன்னு. தமிழில் வந்து அழகு 1 இலக்கணத்தில் என்னென்ன டாபிக் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் எழுதியிருக்க மாதிரி நீங்கள் நோட்டில் ஃப்ரண்ட் பேஜில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டாபிக் கவர் பண்ண இப்போ பிரித்தெழுதுகன்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங் பிரித்தெழுதுகன்னு போட்டு 1லேருந்து 300 வரையும் நான் கொடுத்துருக்க பிடிஎஃபை நீங்கள் பார்த்து எழுதினாலும் ஓகே, இல்லை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு அதை ஒட்டி வச்சுக்கிட்டாலும் ஓகே. ஸோ பிரித்தெழுதுக ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து சேர்த்து எழுதுக, இந்த மாதிரி ஒரு டாப்பிக்காக கவர் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கடுத்து இந்த அழகு 1 டாபிக் முடிச்சு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே நம்ம வந்து நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் அழகு 2 வந்து பார்க்கலாம். ஸோ நான் இப்படி தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் கொண்டு போவேன். ஸோ நாளைக்கு வந்து பிரித்தெழுதுக வந்து நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க. நீங்கள் தேடி எங்கேயுமே எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ண வேணாம். நான் உங்களுக்கு எல்லா சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸையும் கலெக்ட் பண்ணி தான் ஒரே வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். ப்ளஸ் ஒரே பிடிஎஃப்லேயும் உங்களுக்கு எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ வந்து இந்த வீடியோவை கண்டினியூவாக டெய்லியும் பாருங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி எவ்வளோ கஷ்டமான நமக்கு சிலபஸ் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, நமக்கு எழுத போகிற காம்படிட்டர் பார்த்திங்கன்னா 20 லட்சத்துக்கு மேலே தான் இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம சிலபஸை ஒரு காரணமாக சொல்லிவிட்டு நம்ம உட்காந்துருந்தோம் படிக்காமல் அப்படின்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ என்ன வந்தாலும் ஓகே, நம்ம வந்து படிக்கிறத மட்டும் விட்டுறக்கூடாது. ஸோ வந்து உங்களுக்கு தமிழுக்கு வந்து இனிமேல் நம்ம சேனல்லேருந்து ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் படிக்கிறாங்கன்னா நம்மளோட வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.